Hi dear students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to TN English channel. Half yearly exams முடிஞ்சிருக்கு. Almost ஒரு full portion exam வந்து நீங்க எழுதிருப்பீங்க. ஒரு மாடல் போர்டு எக்ஸாம் மாதிரியே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து சார் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இங்கிலீஷில் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எழுதுகிறோம், பட் இருந்தாலுமே நாங்கள் எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேக்ஸிமம் மார்க்ஸ் எங்களால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் எப்படி சார் என்னோடய மார்க்ஸை வந்து ஈஸியாக பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதில் நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான ஸ்டடி பிளான் தான். இனிமேட்டு படிக்க போகிறவங்களுக்கும் இப்போ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணவங்க எப்படி வந்து மார்க்ஸை வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு நான் இந்த வருஷம் போர்டு எக்ஸாமில் இங்கிலீஷில் 95+ ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் இருக்குது? அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கோங்க. சரி, இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷின் பேப்பரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வாட் டு ஸ்டடி அண்ட் ஹவு டு ஸ்டடி, ஓகேவா? என்ன படிக்க போகிறோம், அதை எப்படி படிக்க போகிறோம், இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் நமக்கு தெரியும் இல்லையா? 100 மார்க்ஸ்க்கு வரப்போகுது, என்னென்ன கொஷின்ஸ் வரப்போகுது, இதெல்லாமே நமக்கு தெரியும். பட் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ், எவ்வளோ மார்க்ஸ் வந்து எந்த பார்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதை நம்ம எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும் எந்தெந்த பார்ட்டுக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பிளான் பண்ணிக்கணும். அப்படி பிளான் பண்ணிட்டு படித்தா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஈஸியான மார்க்ஸ், ஈஸியாக அதிக மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது கொஷின் பேப்பரில், ஓகேவா? என்ன 4 காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி கான்டென்ட், அது பேஸ்டாக வந்து சர்டன் மார்க்ஸ் வருது, ஓகேவா? ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி பேஸ்ட் கான்டென்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ்னால் 37 மார்க்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டுமே வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி அண்ட் கிராமர். ஸோ வெக்காபுலரி அண்ட் கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 மார்க்ஸ் அதுலேருந்து வருது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ரைட்டிங். ஸோ க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் நமக்கு 20 மார்க்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு கைடட் ரைட்டிங், இந்த கைடட் ரைட்டிங்கில் 23 மார்க்ஸ் வருது. ஆல் டுகெதர் 100 மார்க்ஸ். அப்போ இதில் எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத அடுத்தது நான் சொல்கிறேன். இப்போது நம்ம 4 கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து நம்ம எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 37 மார்க்ஸ் மேக்ஸிமம் வருது இல்லையா? அந்த ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி கான்டென்ட் இதை பேஸ் பண்ணி தான் என்னென்ன கொஷின்ஸ்ன்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 15 to 18 ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. ஸோ 6 மார்க்ஸ். அப்போ இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் நான் வந்து எந்தெந்த யூனிட்ஸில் என்னென்ன ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்தது வீடியோ நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். எந்தெந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்னால் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 19 to 22 போயட்ரி அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் 4 செட்டு கொடுத்து அதில் வந்து 3 செட்டு கேட்பாங்க. இது வெரி ஈஸி, ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொஷின் பேப்பர்ஸில் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த போயம் லைன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அப்போ நம்ம அதை ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். 6 மார்க்ஸ் அஷ்யூர்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ஒரு யூனிட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃப். ப்ரோஸ் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 29 to 22 இதில் வந்து 29 to 32 இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 கொஷின் கொடுத்து 2 கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா 7 யூனிட்ஸோடைய பேராகிராஃபையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. தேவையே இல்லையே, நம்ம எழுத போகிறது 2 தான். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் நீங்கள் படித்தா போதும். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸ் தரவு பண்ணிக்கோங்க பேராகிராஃப், ஓகேவா? அப்போ ஒரு யூனிட்டுக்கும் ஒரு பேராகிராஃப் வந்து தரவு பண்ணிட்டீங்க. 5 யூனிட்ஸ் மட்டும் தரவு பண்ணிட்டா போதும். 2 தான் எழுத போகிறோம். ஸோ 2 நல்லா எழுதினா அஷ்யூர்டாக வந்து இதில் 10 மார்க்ஸ் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 33 to 36 இந்த 33 to 36 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து நமக்கு பொயட்ரி பார்ட்லேருந்து வர்றது, ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 33 and 34 கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு போயமோடைய பேராகிராஃப் கேட்பாங்க. 35 வந்து லிட்ரரி டிவைசஸ் வரும். 36 பேராஃப்ரேஸ் வரும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா
இதில் வந்து நீங்கள் கொஷின் நம்பர் 35 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? 35 வந்து இந்த லிட்டரரி டிவைசஸ் இருக்கு இல்லையா, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்த 5 மார்க்ஸுக்கு வந்து நான் கொஷின் நம்பர் 36 ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், பேராஃப்ரேஸ். ஓகேவா? அந்த பேராஃப்ரேஸ் எப்படி வந்து நம்ம ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 45 மெமரி போயம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து 4 மெமரி போயம் வந்து நீங்கள் ஃபுல்லாக தரவாக படித்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அதில் 5 மார்க்ஸ் எடுக்க முடியும். எந்த 5 லைன்ஸ் கேட்க போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ அதில் ஒரு 5 மார்க்ஸ் அஷ்யூர்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அஷ்யூர்டாக 37 மார்க்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டாபிக் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா க்ரியேட்டிவ் ரைட்டிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ப்ரோஸ் அண்ட் பொய்ட்ரி பேஸ்ட் கான்டென்ட் சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா பியூராக வந்து மெமரைசேஷன் பார்ட் தான். நீங்கள் மெமரி பண்ணி எழுதுனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு 37 மார்க்ஸ். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தேன். நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய பார்ட்டை ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ரைட்டிங் எடுத்துக்கணும். க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 39 to 44. ஓகேவா? இதில் வந்து நமக்கு 4 தான் அட்டன் பண்ணணும். ஸோ ஈச் கேரிங் 5 மார்க்ஸ் இல்லையா? அப்போ அந்த 4ல் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம். கொஷின் நம்பர் 39. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அட்வைஸ் பண்ணதுன்னா கொஷின் நம்பர் 41 நோட்டீஸ் ரைட்டிங். இந்த நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி வந்து நோட்டீஸ் ரைட்டிங் ஆர் ரிப்போர்ட் ரைட்டிங் இது ரெண்டையுமே நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவேன். இது எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றதுக்கு வீடியோ வந்து நான் சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஷார்ட்கட் ஐடியா எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த நோட்டீஸ் ரைட்டிங் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதலாம் அப்படின்னு அதில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் டெஸ்கிரிப்ஷன். ஸோ பிக்சர் டெஸ்கிரிப்ஷன் கொஷின் நம்பர் 42 இது கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ பிக்சர் டெஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் வந்து திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல் மீனிங்ஃபுல்னு எழுதிட்டு இருக்காங்க. அப்படி எழுத தேவையில்லை. அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக எழுதலாம் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கும் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இருக்குது. அது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வியூஸ் வாங்கின வீடியோவும் கூட. நிறைய கமெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவ் சார் அப்படின்னா சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோட் மேக்கிங். ஓகேவா? அதில் சம்மரி ரைட்டிங் சூஸ் பண்ண சொல்ல மாட்டேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நோட் மேக்கிங் சொல்லுவேன். நோட்ஸ் வந்து ஈஸி, அதை வந்து அட்டன் பண்ணோன்னா அதில் ஒரு 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 20 மார்க்ஸில் மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக அஷ்யூர்டாக வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ 37 அதில் வந்து நான் 37ல் 35 எடுத்திங்கன்னா கூட 35 ப்ளஸ் இதில் ஒரு 20 நமக்கு 55 மார்க்ஸ் சாலிடாக கிடச்சிடுது. நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் போகலாம் அப்படின்னா கைடட் ரைட்டிங். சரிங்களா? இந்த கைடட் ரைட்டிங் அப்படின்னக்குள்ள என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னா கொஷின் நம்பர் 28 ரோட் மேப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 37 ஆர் 38 இதை எழுத சொல்லுவாங்க. 37 வந்து ரைட் இன் ரீஅரேஞ்ச் இன் கொஹரண்ட் ஆர்டர். 38 வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அது வந்து சப்ளிமெண்ட்ரி லெசன்லேருந்து ஏதாவது ஒன்று வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னோட அட்வைஸ் என்னென்னா நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 37 அட்டன் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் 37ல் ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸோடைய ஆர்டரை நீங்கள் தப்பாக எழுதிட்டா கூட ஆன்சர் வந்து 2 ஆன்சர் தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 மார்க் போயிடும். அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். 38 தான் நமக்கு லட்டு மாதிரி இருக்குது. அப்படி இருக்குள்ள எதுக்கு 37 போகணும்? 38 வந்து சூஸ் பண்ணுங்கள், அழகாக எழுதிட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுங்க. ஸோ அந்த 38 வந்து 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 46 ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டுறாங்க. ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்னா நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து எதாவது ஈஸ்வாஸ் போட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சரிங்களா? இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா எப்படி தான் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிற டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு 4 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். சரிங்களா? அப்போது அந்த 4 சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ்க்கான ஒரு பேராகிராஃப், ஓகே, ஒரு லென்த்தி பேராகிராஃப், ஒரு எஸ்ஸே மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து ஒரு ஜிஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அதுக்கான வீடியோவும் நான் மேக் பண்ணி தரேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 47. இந்த கொஷின் நம்பர் 47ல் ஏபி 2 கேட்டகரி இருக்கும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், பி வந்து போயம் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து ஏ வந்து சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பி பார்ட் பொயட்ரி பார்ட் சூஸ் பண்ணாதீங்க.
ரெண்டுத்தில் ஒன்று தான் எழுத போகிறோம். ஸோ 47ல் ஏ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக 8 மார்க்ஸ் வந்து தட்டி தூக்கிடலாம். இப்போது லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட், ஃபோர்த் காம்பனண்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர் என்ன அப்படின்னா கிராமர் அண்ட் வெக்காபுலரி. இதை வந்து நான் லாஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா சார், இதுக்கு தானே சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுக்கு தானே சார், இதில் தான் சார் நாங்கள் மார்க்கை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஏன்னா இதுதான் வந்து அந்த கேம் சேஞ்சர். ஓகேவா, இந்த 75 மார்க்ஸ் யார் வேணாலும் எடுத்துடலாம். படிக்கிறவங்க, நான் ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் யார் வேணாலும், எப்படி படிக்கிறவங்க வேணாலும் இந்த 75 மார்க்ஸில் வந்து அஷ்யூர்டாக ஒரு 70 மார்க்ஸ் வரைக்கும் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். ஆனால் இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராமர் அண்ட் வெக்காபுலரி பார்ட், இதை தான் வந்து சொல்லும் நீங்கள் வந்து யார், உங்களோட மார்க்கு எங்கே, நீங்கள் 95+ போடுறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த கிராமர் அண்ட் வெக்காபுலரி பார்ட்டில் எப்படி நம்ம ரெடி ஆகணும்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். கிராமர் அண்ட் வெக்காபுலரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 1 to 14 வெக்காபுலரி அண்ட் கிராமரில் 1 மார்க் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வருது. இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த கொஸ்டின்ஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு, இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட் தான் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரெப்படிஷன்ஸ் வர்றதால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்ம வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கிராமர் பார்ட்டுன்னு வரக்குள்ள கிராமரில் 2 மார்க்ஸ் கொஷின் நம்பர் 23, 24, 25, 26 அண்ட் 27. ஓகேவா, இதில் வந்து நமக்கு வந்து எனி 3 தான் நம்ம எழுதணும், 6 மார்க்ஸ். ஸோ என்னுடைய சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் கொடுப்பேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 23. சரிங்களா, ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வந்து எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் கிராசிங் வியூஸ் வாங்கின வீடியோ வந்து அந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் தான். சரிங்களா, எப்படி ரூல்ஸே இல்லாமல், ரூல்ஸை வந்து எதுவுமே பை ஹார்ட் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எப்படி அந்த கொஷினில் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ அது. ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொஷின் நம்பர் 24. நான் வந்து அதுவும் வந்து நான் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ரெண்டுத்தையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுவேன். நீ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கும். ஒன்று ஆக்டிவ் பாசிவ் அட்டன் பண்ண போறியா, இல்லை ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டைரக்ட் இன்டைரக்ட் அட்டன் பண்ண போறியா, கொஷின் நம்பர் 23 24 இது ரெண்டுத்தில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோன்னு தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். ஸோ அதில் அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கொஷின் முடிஞ்சுது. கொஷின் நம்பர் 25 பங்க்சுவேஷன் ரொம்ப ஈஸி. பங்க்சுவேஷன் எப்படி பண்ணணும்னு வீடியோ இருக்குது, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பங்க்சுவேட். சரியா, ஸோ இந்த பங்க்சுவேஷனும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 2 கொஷின் முடிஞ்சிடுச்சு. கொஷின் நம்பர் 26 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ண சொல்லிடுவேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் வந்து 23 or 24 ஆக்டிவ் ஆர் பாசிவ் அதில் ஒரு கிராமர் எடுத்துக்கோங்க, பங்க்சுவேட் ஒன்று பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து கொஷின் நம்பர் 27 ரீஅரேஞ்ச். இந்த ரீஅரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. சரிங்களா, அதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த 5லேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸஸாக ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்குது, இதுதான் வந்து ரிப்பீட்டடாக வருது. அது வந்து இந்த குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இந்த காமன் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து, பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து வர கலெக்ட் பண்ண ஒரு கம்பைல் பண்ண ஒரு கலெக்ஷன், ஒரு 20 to 30 சென்டென்சஸ் இருக்கும். இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோவை நான் மேக் பண்ணி தரேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கிராமர் பார்ட்டில் வந்து இந்த 20 மார்க்ஸ் கிராமர் அண்ட் வெக்காபுலரி நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அஷ்யூராக சொல்கிறேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் கமெண்ட் பண்ணிங்கல்ல எஸ் ஐ வில் அப்படின்ட்டு, அது வந்து கண்டிப்பாக யூ வில் அண்ட் யூ கேன். சரிங்களா, ஸோ அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டடி பிளானை வந்து டிவைஸ் பண்ணி பிரித்து படிங்க.